வேற நான் வேற இப்படி சொன்னதில் ஆரம்பிச்சது தான் சூர்யா சேதுபதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ட்ரோல் அண்ட் கான்ட்ரவர்சினே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா, தன்னுடைய மகனுக்காக விஜய் சேதுபதி பொதுவில் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதையெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஃபீனிக்ஸுங்கிற ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சூர்யா சேதுபதி. இதுதான் இவர் ஹீரோவாக அறிமுகமாகக்கூடிய ஒரு முதல் படம். ஸோ ஒரு படம் நடித்து முடிக்கிறதுக்குள்ள எப்பா நான் போதும்டா சாமின்னு ஆகிற அளவுக்கு இவரை சுற்றின ட்ரோல்ஸ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு மற்றவங்க காரணமா இல்லை அவர் தான் காரணமானு கூட பல விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த ஃபீனிக்ஸ் படத்தினுடைய பூஜை 2024 நவம்பர் மாதத்தில் நடந்தது. அந்த பூஜைக்கு வந்தப்போ பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. அப்பதான் இவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தன்னை மேல இந்த நெப்போட்டிசம் கிரிட்டிசிசம்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் சொன்னாரோ என்னமோ தெரியல. ஆனா அங்கதான் இவர் மேல மொத்த ட்ரோலுமே ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். அது எப்படி அவர் இப்படி சொல்லலாம்? முதல் சந்திப்பு, முதல் செய்தியாளர் சந்திப்பு, முதல் படத்தினுடைய பூஜை, இதுலயே இவ்வளவு திமிரா பேசுறாரே அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்திருந்தது. சரி, இது ஓரளவுக்கு செட்டில் ஆகி இருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்னொரு ஒரு பிரஸ் மீட்ல இன்னொரு நிகழ்ச்சியில அவரே வாயை கொடுத்து திரும்ப மாட்டிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெய்லி என்னோட அப்பா 500 ரூபா தான் கொடுப்பாரு என்னுடைய ஒரு நாள் செலவுக்கே அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறாரு. இதை சும்மா விடுவாங்களா நம்மளுடைய மீம் கிரியேட்டர்ஸ், ட்ரோலர்ஸ் எல்லாருமே? இதை உடனே கையில் எடுத்துட்டாங்க. அது எப்படி பண்ணாங்களாம், எங்களுக்கெல்லாம் 10 ரூபா 20 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம், அதுவும் பல நாள் எதுவுமே கொடுக்க கூட மாட்டாங்க. இவருக்கு 500 ரூபா கொடுக்கறது ஒரு பெரிய கம்மியான தொகையாக இருக்குது, சோகமாக சொல்கிறாரு. அப்போனா இவர் எவ்வளோ பெரிய எலைட் கிட்டாக இருப்பார் அப்படின்னு இதையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஃபீனிக்ஸ் படத்தை ரிலீஸ் தேதி இப்போ வரப்போகுது. ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டவர் ஒரு பபுள் கம் சாப்பிட்டதுக்காக ட்ரோல் ஆவாரா, விமர்சனங்களை சந்திப்பாரா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே டவுட்டாக தான் ஆகும். ஆனால் சூர்யா சேதுபதி இது எல்லாமே சந்திச்சிருக்காரு. ஒரு பபுள் கம் ஒரு ஃபேன் இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வராரு. ஸோ அப்போவுமே அந்த சூயிங்கம்மை மென்னுக்கிட்டே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது தான் பெரிய ட்ரோலாகவே மாறிடுச்சு. ஸோ இது இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே பத்திரிகையாளர் செய்தி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இந்த படத்தினுடைய தரப்புல இருந்து தான் இன்வைட் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. ஸோ இன்வைட் வந்ததுனால தான் போய் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது எல்லாமே ட்ரோல் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னா, சூர்யா சேதுபதியினுடைய சைடில் இருந்து இந்த வீடியோஸை போட்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு எல்லாமே மிரட்டல் போயிருக்கு. நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுப்போம், அதனால இந்த வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டல் போனதா ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ ரீசெண்டாக திரையிட்டிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதியும் சூர்யா சேதுபதியும் இதை பத்தின கேள்விகளையும் எதிர்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இது எதுவுமே என்னுடைய பார்வைக்கு நடந்ததில்லை, அப்படி நடந்திருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை டெலிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறது, மிரட்டல் விடுத்திருந்தது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக இவர் இந்த மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. ஒரே ஒரு படம் ஃபீனிக்ஸுங்கிற ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிஸை சந்திச்சிருக்கக்கூடிய சூர்யா சேதுபதியினுடைய சினிமா கேரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகவும் மாறியிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபீனிக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டருமே முதல் முறை இயக்குனராகவும் இருக்காரு. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி சினிமாவில் பல படங்களில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராகவும் இருந்திருக்காரு. அடல் அரசு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே ஒரு சுத்தி கான்ட்ரவர்சியாகவே நடந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை இதுவும் இந்த படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும்.